இன்னைக்கு என்ன குக் பண்ண போகிறோம்? ஒயிட் வெஜ் குருமா. தேவையான பொருட்கள் சொல்லாங்க. தேவையான காய்கறிகள் வந்து உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கறி மசாலா, இலை, ஏலக்காய், இந்த பட்டை லவங்கம் எல்லாமே, தேங்காய், தக்காளி, பெருஞ்சீரகம், கேரட்டு, பீன்ஸு, பூண்டு, இஞ்சி, தேவையான அளவு எண்ணெய், தேவையான உப்பு, பச்சை மிளகாய், காலிஃப்ளவர், வெங்காயம். தேவையான பொருட்கள் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வந்து ப்ரீவியஸா இதுல எதுவுமே குக் பண்ணி வைக்கல, கட் பண்ணி வச்சதோட சரின்னு நினைக்கிறேன். காலிஃப்ளவரும் கட் பண்ணி தான் வச்சிருக்கோம் இல்ல மேம்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஆரம்பிக்க போறோம், என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் காய்கறி எல்லாத்தையும் குக்கர்ல போட்டு ஒரு விசில் வச்சிடலாம். ஓகே. எடுத்தோன்னா குக்கரை வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்கலாம். இதுல ஒரு கடாய் போட்டு அப்ப நம்ம குக்கர் வந்து இங்கே வச்சுப்போம். ஏன்னா ஒரு விசில் தானே, அதனால நமக்கு அது ரெடி ஆயிடும். ஆன் பண்ணிடலாமா மேம்? ஓகே. ஆன் பண்ணி சிம் பண்ணிடுறேன். சிம் பண்ணு. அதுக்கப்புறம் குக்கர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு காய் போட்டு ஜக்ல இருக்கு பாருங்க மேம் தண்ணி, எவ்வளவு தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் இங்க வைக்கிறேன். ஓகே மேம். காய்கறி போட கொஞ்சம் கொஞ்சம் போட்டா போதும். எவ்வளவு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு அப்படியே நம்ம காலிஃப்ளவர், பீன்ஸும் நம்ம எவ்வளவு தேவையோ அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம். பீன்ஸை தொடர்ந்து கேரட் அவ்வளோதான் மேம். ஓகே. தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் இப்போ இல்லை, வதக்குறது தான் அதெல்லாம். ஓகே. உப்பு ஆட் பண்ண போறோமா? உப்பு லைட்டாக போடணும். உப்பு எடுத்து நம்ம எவ்வளோ தேவையோ ஆட் ஓகே மேம். ஓகே. ஸோ மேம் இதை மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம போட்ட காய்கறிகள் எல்லாம் வந்து நமக்கு என்னென்ன போட்டிருக்கோம், எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. எல்லாமே குக்கருக்குள்ளே இருக்கு. ஸோ ஒரு விசில் அப்படிங்கிறத சொன்னதால மேம் மூடிடலாம். குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணுறோம். அண்ட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு விசில் விடுறோம். ஓகே. ஓகே. இதில் ஒரு கடாய் போடும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் பண்ணிடலாம். கடாய் அண்ட் கடாய் போட்டு இது எண்ணெய், கடாய் காய விட்டு எண்ணெய் ஊற்றணும். ஓகே மேம். எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயிட்டும். ஆமாம், எண்ணெய் போடுற கேப்பில் நான் என்ன பண்ணிட்டேன்னா இதை சிம்லேயே வச்சுட்டேன். என்னன்னா குக்கரில் எந்த ஒரு சிம்டமே தெரியலையே அப்படின்னா கொஞ்சம் ஹை பண்ணாதான் வந்து குக்கர் நமக்கு வந்து இதுவாகும். மேம் இதில் நம்ம வந்து எண்ணெய் ஹீட் ஆகும்போது தான் வாசனை வருது. தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோமா? அதை பற்றி ஆமாம், தேங்காய் எண்ணெய் இதுக்கு குருமாவுக்கு தேவையானது தேங்காய் எண்ணெய் தான் நல்லா இருக்கும். இப்போ பட்டை இலையெல்லாம் போடுறோம். தேவையான அளவு பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம். மேம் இந்த வெஜ் இந்த குருமா பத்தி சொல்லுங்க. எதுக்கு இது சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணா தொட்டுக்கலாம். நல்லா இருக்கும். தோசை, இட்லி எதுக்கு வேணா தொட்டுக்கலாம். மைல்டா இருக்கும், காரம் ரொம்ப இருக்காது, மைல்டா இருக்கும். அது வித்தியாசமா இருக்கும். ஃபைன். எனக்கு எப்பவுமே இந்த குருமாக்கும் வந்து சால்னாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத கேட்கறது. ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி. சால்னானா அதில் மிளகாத்தூள்லாம் போடுவாங்க. இதில் வந்து வெறும் தேங்காய் விழுது தான் அரைச்சி ஊற்றுறோம். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறதுனால அது இடியாப்பத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இடியாப்பம், பூரி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்ல தேங்காய் எண்ணெய் அந்த ஹீட் ஆக ஆக அதோட வாசம் வந்துட்டே இருக்கும். என்னதான் ஹீட் ஆச்சே தவிர நம்ம போட்ட எதுவுமே எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆனால் தான் அதுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தான் அடுத்த இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு, நல்லா இதுவாகிடுச்சு. வெங்காயம் வெங்காயம் நம்ம தேவையான அளவு போட்டோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும், லைட்டாக கொஞ்சம் கோல்டு கலர். வதங்குற கேப்பில் தான் நான் அவங்க கிட்ட கேட்டிருந்தேன் என்ன தேங்காய் தேவை அப்படின்னு. ஸோ இந்தாங்க மேம் என்னென்ன தேவை. இப்போ தேங்காய் போடுறேன். அரைக்கிறதுக்கு தேவையான தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருஞ்சீரகம், பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம். அவ்வளோதான் மேம். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சி. ஓகே. இது வதங்கிடுச்சு. தக்காளி போடலாம். ஃபைன் மேம். அதில் நம்ம தக்காளி கடாயில் ஆட் பண்ண போகிறோம். பண்ணிடலாம் மேம். இந்த ஸ்மால் கப்பில் நம்ம எடுத்து வச்சிடணும். அந்த தக்காளியை போட்டோம். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், அரைகிற அளவு. ஸோ இப்போதைக்கு நம்ம போட்டிருக்கோம். அரைக்கிறத பார்த்து எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ தக்காளி வதங்குற கேப்பில் நம்ம இதையுமே அரைச்சிடுவோம்.
கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஆமாம் மேம், இன்னும் கொஞ்சம் தண்ணி கண்டிப்பாக வேணும். மேம் பாருங்க, போதுமா? போதும். ஓகே. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வெள்ளை சட்னி எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சி எடுத்துகிட்டு வந்துக்கினா போதும். இப்போ நமக்கு ஒரு விசிலும் வரப்போகுது. ஸோ விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா வந்துச்சுன்னா நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம் இல்லை மேம்? இதில் பச்சை மிளகாய் கீரி போட்டு. ஓகே மேம், பச்சை மிளகா கீரி போட்டுடலாம். ஸோ இப்போது ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணியாச்சு. காரத்துக்கு தேவை ஒரு 3 மிளகா போட்டிருக்கோம். 4ஆவது கட் பண்ணிட்டு இருக்கோம். போதுமா மேம்? 4. ஓகே. ஸோ 4 மிளகா போட்டிருக்கோம். ஸோ முதல்ல நம்ம ஓப்பன் பண்ணி இது எடுத்துடலாம். அதுக்கப்புறம் குக்கரையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு வெஜிடபிள் இதில் ஊற்றிடலாம். ஓ, அப்படியே கொடுங்க மேம். நம்ம வந்து அப்படியே வச்சுருங்க. ஸோ நம்ம பண்ணி வச்சுருந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, போதும் அப்படின்ட்டாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே இதில் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பண்ணிடலாம். ஓகே ஓகே, இப்படி வச்சுடலாம். ஃபைன். இதுக்கப்புறம் குக்கரில் வேலை இல்லை, இருந்தாலும் நம்ம இப்படி வச்சுப்போம். அந்த ஒயிட் வெஜ் குருமான்னு பேர் வச்சதுக்கு வந்து அந்த வெஜ்ஜீஸை வெறும் உப்பு மட்டும் போட்டு மசாலா இல்லாமல் பார்க்கறது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த குக்கர்லன்றது அப்படி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ மேம் முதலே சொல்லிட்டாங்க, அவ்வளோ காரம் நமக்கு தேவைப்படாது, காரம் போட போகிறது இல்லை. காரம் இல்லைனாலும் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. டேஸ்ட்டாக மட்டும் கிடையாது, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டலாமா? போடலாமா? ஓ, எல்லாத்துக்கும் சேர்த்து பேட் சேர்த்து உப்பு தேவையான அளவு உப்பு போட்டோம். இப்போ தேங்காய் விழுது அதில் ஊற்றிடலாம். ஓகே. இது அத்தனையுமே தேவைப்படுமா? ஆமாம், அப்படி போட்டு போடும். திக்கா அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு கிரேவிக்கு தண்ணி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். மேம் இதில் பண்ணட்டுமா? லைட்டாக போடும், லேசாக போட்டோம். ஓகே. அவ்வளோதான் மேம். ஸோ இப்போது நம்ம இதையுமே சேர்த்து அதில் கொதிக்க விடணும். ஓகே, ஆட் பண்ணணுமா? ஆமாம், அவ்வளோதான். ஸோ ஒயிட் வெஜ் குருமா அப்படின்னோடனே நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டோம். அதுக்கப்புறம் அந்த கடன்னு ஆட் பண்ணோம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கார்னிஷ் வேலை மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி நல்லா கொதி வரணும்னு சொல்லியிருக்காங்க. மூடி வச்சிடலாமா? ஆமாம். ஓகே. ஸோ மூடி வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எபிசோடில் நம்ம குக் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கான்டெஸ்ட்டாக வந்து நிறையா நம்ம வந்து அப்படி இப்படின்னு இன்க்ரீடியண்ட்லாம் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காரம் இல்லைனாலும் டேஸ்ட்டாக இருக்கும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ வீட்டில் என்னெல்லாம் இப்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் இருக்குது? அதாவது காரத்தை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவீங்களா? காரத்தை அவாய்ட் பண்ண மாட்டேன். எதுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியே செய்வேன். நான்வெஜ் அதிகமாக சாப்பிட மாட்டோம், ஒன்லி இதுதான் வெஜ், இது மட்டும்தான். ஓஹோ, ஏன் நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றதுல அது பிடிக்காது. அதுக்கு பதில் காய்கறிலேயே நிறையா எல்லாமே காய்கறி வகை, இல்லை ஈவினிங் ஆனால் ஸ்நாக்ஸ் எது செஞ்சாலும் காய், கேரட்டு, பீன்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அதிகமாக வச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு தருவேன். ஓகே. நான் வந்து கிச்சன் கில்லாடிகளில் ரொம்ப ரேர். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வெஜ்ஜு நான் அவ்வளோவா சமைக்க மாட்டேன், நான்வெஜ் தான் அதிகமாக இருக்கும்னு சொன்னவங்க தான் அதிகம். முதல்ல இவங்க தான் சொல்கிறாங்க, நான்வெஜ் அதிகமாக நாங்கள் போக மாட்டோம், வெஜிடேரியன் ரெசிபீஸ்லேயே நிறையா சமைப்போன்னு. அதுவே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நான்வெஜ் சாப்பிட்றது கெடுதல்னு நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன், பட் அவ்வளோவா அதை நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறது நல்லதில்லை. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் என்றைக்காவது ஒரு நாள் நான்வெஜ் போகலாம். இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் இல்லைன்னா சாப்பிடவே மாட்டோம், டைனிங் டேபிளுக்கே போக முடியாதுங்கிறவங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கெடுதல் அப்படிங்கிறது தான் சொல்ல வந்தேன். ஓகே. ஸோ வெஜிடேரியனில் என்ன மாதிரி ரெசிபிஸ் அதிகமாக இருக்குமா உங்கள் வீட்டில்? ரொம்ப அதாவது தடுக்கி விழுந்தா சமைக்கிறதுங்கிற மாதிரி என்ன ரெசிபி? சாம்பார் அதிகமாக வைப்போம். ஓஹோ. அதிகமாக சாம்பார், காய்கறி, ஒரு பொரியல், ஏதோ ஒரு காய்கறி, கீரை, தினமுமே ஒரு கீரை சாப்பிட்ருவோம். சூப்பர். எந்த கீரை வேணாலும், முளைக்கீரை இல்லை முருங்கைக்கீரை, ஏதோ ஒரு பொரியல், ஒரு காய்கறி. காய்கறினா கேரட் பொரியல், இல்லை பீன்ஸு, இல்லை காலிஃப்ளவர், ஏதோ ஒன்று பொரியல் பண்ணிவிட்டு கீரையை தோட்டி ஏதோ ஒன்று செஞ்சுருவேன். அவ்வளோதான். ஃபைன்.
சூப்பர். இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா ஒரு பிளாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கீரையும் இருக்கணும், வெஜ்ஜீஸுக்கு ஈக்குவல். என்ன அளவுக்கு ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு காய்கறி. ரைஸை விட காய்கறி தான் அதிகமாக வச்சு தருவேன். பாப்பா படிக்கிறதுனால ராமச்சந்திரால நியூட்ரிஷன் படிக்காங்க. அதனால அது ஏதாவது எனக்கு சொல்றதுக்கு முன்னே நானாவே வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது. ஓகே ஃபைன். அதான் என்ன அப்படின்னா வந்து படிப்பால சொல்லி தரதை விட வந்து ஒரு அம்மாவா நீங்க அவங்களுக்கு வந்து அவங்க டேக் கேர் பண்றீங்க அப்படிங்கிறது தான் சிறப்பு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கோம் அண்ட் காய்கறிகள் நிறைய போட்டு குக் பண்ணியிருக்கோங்கிறதும் ஒரு சிறப்பு. நல்லா கொதி வரணும்னு சொல்லியிருந்தோம். மேம் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, பார்க்கலாமா? ஓகே, இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கணுமா? ஓகே. தோ நம்ம வந்து எல்லா காய்கறியும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபுல்லாக குக் பண்ணி தான் போட்டிருக்கோம் அப்படின்னாலும் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு கிரேவியாக நமக்கு ஃபைனாக பிளெண்ட் ஆகிறதுக்கான அந்த கொதி வரத்தை நம்ம விட்டாகணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை. ஸோ இப்போ கொதிக்கட்டும். கொதி வர வரைக்கும் அது எத்தனை நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா கொதி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒயிட் கலர்ல எந்த சேஞ்சும் இருக்காது, ஆனால் கொஞ்சம் கெட்டியாகும். அந்த கன்சிஸ்டன்சி என்னங்கிறத பார்க்கறதுக்காக வெயிட் பண்ண. ஓகே மேம், ஸோ கொதி வரணும் அப்படின்னாலும் நாங்கள் அப்பப்போ எடுத்து பார்த்துட்டு இருந்தோமா, நல்லா கொதிக்குது. ஆனால் தேவையான அளவுக்கு இன்னும் அது கெட்டி ஆகலை. மேம் இந்த கொஸ்டின் எப்பவுமே எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்பேன். ஏன்னா ஒரு ரெசிபி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அன்னைக்கு அவைலபிலிட்டி, அதாவது பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை நம்ம வந்து தேடி போகும்போது தான் அந்த காய்கறி கிடைக்காது. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நம்ம கிச்சனுக்கே நம்ம போகணுன்னா கூட வந்து ஓகே இது கிடைக்கலையா அதை வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நமக்கு பல சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிடும். இதுல வேற என்னென்னலாம் ஆட் பண்ணலாம்? இதுல வாழைக்காய் ஆட் பண்ணலாம், முருங்கைக்காய் ஆட் பண்ணலாம். அப்படிங்கப்பா, வாழைக்காய் வெஜ்ஜு காய் எது வேணா ஆட் பண்ணலாம். கத்திரிக்காய் மட்டும் போட வேண்டாம், மீதி எல்லா காயும் போடலாம். மற்றபடி வந்து நம்ம பட்டாணி இந்த மாதிரி பட்டாணி, காஞ்ச பட்டாணி, பச்சை பட்டாணி வேணா போடலாம். ஓகே ஃபைன். அண்ட் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க. பார்க்கலாம். ஓகே மேம், கரெக்டாக இருக்குது. இப்போ எடுத்துடலாம், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாங்களா? ஆமாம், ஆஃப் பண்ணி. ஓகே, ஆஃப் பண்ணிவிட்டு இது கார்லிக் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. ஓகே, கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஓகே, இதில் கொஞ்சம் கார்லிக். ஃபைன். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்பவும் போல் அதுதான் நம்ம எபிசோடில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாறவே மாறாது. குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரீகேப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போது இந்த ஒயிட் வெஜ் குருமாவை எப்படி குக் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குக்கரை எடுத்துக்கிட்டோம். குக்கரில் வந்து நம்ம என்னென்ன காய்கறிகள் போட்டோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு கட் பண்ண பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் பீன்ஸ், கேரட். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு உப்பும் விட்டு ஒரு விசில் விட்டு குக்கரை நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டோம். அது ரெடியாகிற கேப்பில் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் என்னென்ன ஆட் பண்ணோமா, பட்டை, ஏலக்காய், பெருஞ்சீரகம், இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுக்கிட்டோம். வெங்காயம் போட்டு கொஞ்ச நேரம் வதக்க விட்டு தக்காளி போட்டோம். தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கின பிறகு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுட்டோம். பச்சை மிளகாய் போட்ட பிறகு வெந்த காய்கறிகள் அதில் கலந்துட்டோம். ஓகே, வெந்த காய்கறிகள் கலந்த பிறகு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் அரைச்ச தேங்காய் விழுது அதில் போட்டோம். ஆமாம், அந்த அரைச்ச தேங்காய் விழுதில் நாங்கள் என்னென்ன ஆட் பண்ணோம்னா தேவையான அளவுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் சோம்பு, இஞ்சி, பூண்டு. ஓகே, தேவையான அளவுக்கு அதை ஆட் பண்ணோம். ஸோ அதை அரைச்சி நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு அதை ஆட் பண்ணோம். அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வாட்டரும் ஆட் பண்ணிட்டு அந்த காய்கறிகள் இந்த வர தண்ணியே நமக்கு வந்து நிறையா இருக்கும் அப்படிங்கிறதுனால வாட்டரை பார்த்து சேர்க்கணும்னு சொல்லி கொஞ்சம் கம்மியாக சேர்த்தோம். அண்ட் ஃபைனலாக என்ன பண்ணோம் அப்படின்னா கொரியாண்டர் அண்ட் கறி லீவ்ஸ் இது ரெண்டுத்தையும் போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டோம். ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் வெஜ் குருமா கிடைக்கும்.